அமெரிக்காக்காரன் ஒரு போட்டி வச்சான், பேச்சு போட்டி. தலைப்பு கடவுளை பற்றி. எல்லா நாட்டுக்காரனையும் கூப்பிட்டான், எல்லா நாட்டுக்காரன் பேருந்தான். இந்த பாரு, டேபிளில் ஒரு பலூன் வைப்போம். யார் அவன் கடவுளை பற்றி பேசணும். பேசும்போது யார் பேசும்போது பலூன் வெடிக்குதோ அந்த கடவுள் தான் சிறந்த கடவுள்னு ஒத்துக்கணும். ரைட்டுண்ணா. இப்படி சீனாக்காரன், அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன், ஜப்பான்காரன் எல்லாம் உட்காந்து தன் கடவுளை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாக்காரன் எழுந்திருக்கான். நான் சொல்வது உண்மையானார், சத்தியமானார், எங்கள் சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு அவனை ஒரு டின்னர் வச்சுருந்த உப்பதிக்கு பலூனில் போட்டான். பலூன் படார்னு வெடிச்சு. ஆகான்னு கை தட்டானவன் சிவபெருமான் தான் உண்மையான கடவுள். ஜப்பானுக்காரன் ஒத்துக்கலை. நீ உப்பை போட்டதை நான் பார்த்துட்டேன், அது ஒத்துக்க முடியாதான். யோ, நீ போட்டியில் என்ன சொல்லியிருக்க, பேசும்போது பலூன் வெடிக்கணும், உப்பை தூக்கி போடக்கூடாதுன்னு நீ சொன்னியா? நான் டின்னருக்கு வச்சுருந்த உப்பை போட்டு வெடிச்சு போச்சு, அதனால் நான் தான் ஜெயித்தேன், உண்மையிலேயே சிவபெருமான் தான் ஜெயித்தான்னு சொல்லி பரிசை கொடுத்தானோ.